இப்பொழுது இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நகைச்சுவை நயகரா அவர்கள் நயகராங்கிறான் நயகரா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் பேசுமாறு அன்போடு கேட்கிறேன். வணக்கக்கூடிய நண்பர்களே, விழா குழுவினர்களே, மேடை அமர்ந்திருக்கும் மனிதர் பெருமக்களே, பபாசி செயலர் திரு சகோதரர் முருகன் அவர்களே, நண்பர் தம்பி ராஜா அவர்களே, இங்கே குழுமையுள்ள அனைத்து பெரியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள்லாம் வணக்கம் போனீங்கன்னா கைத்தட்டுங்க. கடைசியாக பேசுறதுலே தான் ஒரு பிரச்சனை. முடியல போகலாம் முடியல. நடுவர்களே, குழுவ ராமலிங்கம் பேசுனது சரி போனால் போதுன்னு இப்போ சாந்தாமணி அக்காவும் பேசணும்னு எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம். ஒரு பையன் டீனேஜ் பையன் தப்பு பண்ணி போலீஸ் மாட்டீங்க. இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாரு, ஒன்றும் சொல்ல. சரி அடித்தாதான் நான் சொல்லுவாங்க பொழுது கையை ஓப்பனாரு. கையை சொன்னான், சார் அடிக்காது, எங்கள் அப்பாவும் போலீஸில் தான் இருக்காரு. அவருக்கு என்ன பையனா பெரிய ஆஃபீஸர் ட்ரெயினாக இருக்குது. நம்ம போட்டு அடிச்சு நமக்கு மெமோ வந்துற போது உங்கள் அப்பா போலீஸில் என்னவா இருக்காங்க, அவரும் விசாரணை கிடையாது சார். அவர் வேறு இருக்கிறார். அது மாதிரி ராமலிங்கம் ஏதாவது பேசுறாரு மறுப்பு சொல்லுவாங்க. இது அதுக்கு மேலே இருக்கு. நான் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது எதாவது நினைச்சமா பண்ணுங்க. சாந்தாமணியை தான் பாரு என்ன வருத்தம். அந்த கொடுமை நெய்வேலியில் தான் நடக்கணும். நீங்க ஏதோ அதிகம் பாராட்ட நினைச்சிருக்கீங்க. என்ன சும்மா ஆணும் பெண்ணும் சமம். ஆண்கள் சில விஷயத்துல ஸ்பெஷல், பெண்கள் சில விஷயம் எல்லாத்துக்கும் சமம். என் ஃப்ரெண்டு கேட்டான் சார் என்கிட்ட, நல்ல கேள்வி சார். அவங்க கேட்ட அதே இந்த லேடிஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஈக்குவலாக வராங்க சார். எல்லாத்துக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டாங்க. ராணுவம் முதற்கொண்டு, ராக்கெட் முதற்கொண்டு, விண்வெளி முதற்கொண்டு எல்லா விஷயத்திலும் ஜென்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. ஆனால் உண்மையை குணத்தில் நான் பார்க்குறேன் லேடிஸ் எதிரடா இந்த தீயணைப்பு குறையிறது இல்லை. ஃபயர் இன்ஜின் அதில் லேடிஸ் கிடையாது. ஐயோ விஷயம் வருவாங்க நிறைய வருவாங்க. வண்டியில் போய் அணைக்கிறதுக்கு கிடையாது. ஏன் நான் கேட்டான். நான் சொன்னேன் இல்லைடா, லேடிஸ்க்கு எப்பவுமே பத்த வைக்கலாம் தெரியும், அணைக்கிறதுக்கு தெரியாது. அதனால இது தெரியாது. தமிழ் கூட சார் ஆண்கள் ஸ்பெஷல். ஆண்கள் அடிச்சு தமிழ் பார்த்துருக்கீங்களா? கம்பீரமா இருக்கும். இப்போதான் லேடிஸ் தமிழ் வாசிக்கிறாங்க. பயமா தமிழ்லேயே நம்ம இந்த போடு போடுறது அவங்க வீட்டுக்காரர் நினைச்சா அவரு மேல அவர் தான் சார் சரித்திர தெரியல. இவங்க அடுத்து விடுறாங்க டிவிஎஸ் 50. அப்போ இப்போதான் நான் 80, அப்போ 40 சொன்னாங்கல்ல. அது இடம் இல்லைங்க, வயசு. அது ஒண்ணு கேள்வி ரொம்ப சின்னது. வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா? இப்படி போட்டு பாருங்க சார். நம்ம நல்லா இருக்கணும்னு வச்சுங்க, சொந்தக்காரன் பொறாமப்படும். எவனாவது இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம நாசமா போயிட்டு வச்சுங்க, சொந்தக்காரன் பரிகாசம் பண்ணுவோம். இதுதான் சொந்தக்காரன். இப்போ இந்த விழா நல்லா நடக்குதுதான் காரணம் சார். நம்ம யாரும் சொந்தக்காரன் இல்லை. அதனால தான் ஒரு பேர் நடக்குது. இதே ஒரு சொந்தக்காரன் ஒன்றா செஞ்சு சேர மாட்டான். சொந்தக்காரன் ஒன்றா சேர்னா வச்சுங்க, குத்து வளர்ப்பு சின்ன மாமனார் தான் ஏற்றுதான், பொண்ணாட பெரிய மாமனார் தான், நான் தான் எம்சி பண்ணுவேன், என் நாத்தனார் தான் சேர் போடுவான். இதுவே சொந்தக்காரன் ஒன்றா சேர ஒரே ஃபங்க்ஷனு கல்யாணம் பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அதுலேயும் எல்லா கல்யாணத்திலும் சண்டை போடுவோம். சில பேர் சண்டை போடுறதுக்குன்னே கல்யாணத்துக்கு போவோம். கல்யாணத்துக்கு கேட்பான், என் பேர் ஏன் இன்விடேஷனில் போடல, அதை நேரில் கேட்க தான் வந்தேன் அப்படின்னா. இவன் வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. இவனுக்கு அதுதான் புரியுது இல்லை எல்லாமே சார். பணம் என்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு பிறகு பணம் நமக்கு மரியாதை தரும். அதான் சும்மா பணம் பேசிட்டு குணம் சொந்தம் அதான் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. பணம் தான். எனக்கு எங்க தாத்தா
84 வயசு வரையும் இருந்தார். எங்கள் தாத்தாக்கு 18 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேன் வேலை செஞ்சிருக்காரு. டெலிவரி கரெக்டாக இருக்கு. எங்க தாத்தா சொத்து சேர்த்து 3 வீடு வச்சாரு சார். போயிட்டார், செத்துட்டார். ஆனா அவர் வச்ச சொத்து இன்னைக்கு நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கோம். எங்க தாத்தாவை நான் இன்னும் மறக்கல, படமா இருக்கேன். டெய்லி ஏன் சொத்து வச்சுட்டு போனாங்க. செத்த வாழ்ந்துட்டு இருக்காரு எங்க தாத்தா. எங்க சின்ன தாத்தா இருந்தார். அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட போய் அந்த ராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவுக்காக உயிரை விட்டார். அவர் படம் கூட எங்களுக்கு கிடையாது. சொத்து தான் செத்த பிறகும் நமக்கு கூட வரணும். சொந்தக்காரன் இருக்கும் போதே ஓடிவிடும். என்ன மெட்ராஸ் இங்கே இருக்கா தெரியல. எங்கள் மெட்ராஸ் ஆட்டோவில் வந்து நாங்கள் எழுதிருக்கோம். கருவறை நகர், கல்வரை நகர், சிறுவரை. எனக்கு முதல் குழந்தை பிறக்கும்போது பென்ஷனில் வராண்டாவில் வச்சுருந்தேன். லேபர் வேலை தான் 1000 வெளில வருது. மோனசுந்தரம் என் அம்மாவுக்கு மோனசுந்தரம் உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சு, என்ன பண்ணமாங்க 200 ரூபா போயிடுச்சு. அதாவது நம்மளுக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம தண்ணி கொடுக்கணும். இது பிறக்கும்போது எங்கள் பாட்டி செத்தாங்க. இடுகாட்டுக்கு போனேன். அங்கே வெட்டியான் சகோதரர் சொல்கிறார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறோம் பாருங்கன்னு. சரி பாட்டியை கட்சியாக பார்த்துடலான்னு கிட்ட போட கூப்பிட்டு எங்கள் பாட்டியை நாங்கள் பார்க்கறதுக்கு எங்கள் மூஞ்சி பிடிக்காம தான் அண்ணமா போய் சேர்த்துருக்கு. ஆக எல்லாத்துக்குமே காசு தான் சார், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் யாரை சார் ரோல் மாடலாக வச்சுருக்கோம் சொல்லுங்க. யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கோம்? காந்தி, ஜவஹர்லால் நேரு, அம்பானி, குறைஞ்சபட்சம் விஜய் மல்லிகா. இதுதான் இதுதான் சரி. பண் முக்கியம். உறவு ரொம்ப கஷ்டம் சார். நீங்க பேசுறதுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் உறவு. நாங்கள் வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போவோம். ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் போவோமே தவிர சண்டை கண்டிப்பாக நடக்குது. ஏதோ 2 ஃபேமிலி ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நான் வேண்டியது அம்மன் கிட்ட ஒன்றே ஒன்று தான், இந்த வாட்டியாவது யாரும் சண்டை போடக்கூடாது. முடியல. லாஸ்ட் வருஷம் போனேன். அதே மாதிரி 2 ஃபேமிலி சண்டை போட்டான். நான் நின்று இருந்தேன். திடீர்னு என் பக்கம் நின்று என் நம்பர் ஆகிட்டான். உங்க நீயே சொல்லு, நீ படிச்ச இவர் சொல்றது நியாயமான எனக்கும் குஷி, நம்ம நம்பர் ஆகிட்டாங்க. அதுக்கு அவனா சொல்லுவாங்கன்னா அந்த மகன் தெரியல, அவனா யோகியமான என்ன பண்ணுறாங்க. இவன் படிச்சு ஊர் பேசிக்கிறானே தவிர 10 பைசா குரோது கிடையாது. ஒரு 4 நாள் உட்கார வச்சு சாப்பாடு அவனை விட்டான் சார். அவனை விட்டுட்டு என்ன குடிச்சு வாங்குறான். எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அம்பேர் ரிசைன் பண்ணிட்டு நம்ம பேட் பண்ண இருக்கலாமா. என் சொந்தக்கார ஒருத்தர் சார் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரே நாள் தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கும். கரெக்டாக வந்தான். வந்து அவன் ஜோசியத்தில் கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. அவனுக்கு நம்பிக்கை தான் அவன்கிட்ட இருக்கு. நம்மகிட்ட வற்புறுத்தோம். உனக்கு ஒரு ஜாதகத்தில் நீ தண்ணி பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா. என் ஒய்ஃபு பக்கத்துலேயே இருக்கான். என் ஒய்ஃபு பார்த்துருக்கிறான். மாதத்தில் எத்தனை நாள் கூட்டம்? 10 நாள் கூட்டம், மீதி நாள் வீட்டில் சும்மா தான் இருக்காரு. என்ன அதுக்கு நீங்கள் ஏதாவது தண்ணி பிஸ்னஸ் எதாவது பண்ணலாம். நான் சொன்னேன் ஒரு நிமிஷம் வாட்டர் கேன் போடணும். நீங்கள் நெஞ்சு பாருங்க சார், என்ன வீடு வீடாக வாட்டர் கேன். அவன் சொல்லிட்டு போயிட்டான் சார். நான் எப்போது பேப்பர் படிச்சிருந்தேன்னு எங்கள் வந்து சொல்லுவான், எங்கள் மாமா சொன்னதை எடுத்து யோசிச்சு பாருங்கன்றான். எது வாட்டர் கேன் போடுறது என்ன உறவு? அண்ணன் தம்பி அவனே சொல்கிறாரு சிவில் வழக்கு இருக்கு. உண்மையா என் ஃப்ரெண்டு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு நல்லா வெல் எக்யூப்டு ஹவுஸ். போகிறது எல்லாம் சிஸ்டம் இருக்குது. அலெக்சா டிவி ஆன் ஆனவர், அலெக்சா ஏசி ஆன் ஆனவர். என்கிட்ட அம்மா எங்க? அலெக்சா வந்து அம்மா எங்க? எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காங்க. அண்ணன் எங்கன்னு அவனை பற்றி பேசாத போவோம். வேண்டாண்ணா எதுக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு சண்டை, எங்கள் அம்மா வரல. ஏண்டாண்ணா இல்லை இல்லை, 1 மாதம் நான் வச்சுருக்கணும், 1 மாதம் எங்கள் அண்ணன் வச்சுருக்கோம். ஜனவரி எங்கள் அண்ணன் வச்சுருந்தா நான் கூப்பிட்டு வந்துட்டேன். பிப்ரவரி திருப்பி மார்ச் கொடுக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு சண்டை வந்துச்சு. எங்கள் அண்ணன் சொன்னால் என்ன நீ 31 நாள் தான் என்கிட்ட கொடுத்துட்டு 30 நாள் 28 நாள் தான் நீ எடுத்துருங்க அண்ணன் தம்பி. நான் சொன்னேன் அப்போ பேச்சுவார்த்தைலாம் அம்மா தனியாக வருவாங்க வீட்டுக்குன்னு. இல்லை இல்லை மெரினாவில் காந்தி சிலை பின்னால் காரில் நான் போய் நிற்பேன். அம்மா அவங்க நிற்பா. அதாவது அம்மா கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க. என்ன சார் பணம் இருந்துதான் போதும் சார். சமூகத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு வெறும் பணம் எது தெரியுதா இல்லையா? ஒன்றும் ஒரு இசை விளையாட்டு பெரிய ஸ்பான்சர் ஒருத்தர் மாட்டினாரு. பூச்சி போட்டா
நூற்றாண்டு விழா குழு தலைவர். அவனுக்கு இசையை பற்றியே தெரியாது. ஆனால் பணம் இருக்குது, சமூக அங்கீகாரம் தலைவரா நீங்கள் தொலைந்து வச்சுட்டு போயிடுங்க. வந்து பார்த்து தொலைந்து வச்சுவேன் சீட்டில் உட்காந்து திரும்பிச்சுக்கணும். யாரு ஸ்பான்சர் கொடுத்தாரு பண்ணுறாரு. அப்புறம் அமைப்பாளர்கள் கொடுத்தா ஏதோ எல்லாரும் கல்யாணி அப்படிலாம் பேசினாங்க. யாரும் மேடையில் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அது ராகம்னு தெரியல. எல்லாமே உறவுகள் என்பது சார் பணம் இல்லைன்னா கல்யாணம் ஆகாது சார். இன்னைக்கு சண்டே காலையில் இருந்து பாருங்க, எந்த பொண்ணுக்கு அப்பாவாது நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை தேவைன்னு போறாங்க. வெல் செட்டில் மாப்பிள்ளை எப்படி வேணும்? வெல் செட்டில். அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி வெல் செட்டிலாக வரவும் போகலாம். ஜாதகத்தை நீ என்ன கேட்ட? வெல் செட்டில்னு கேட்டேன். நான் ஏற்கனவே செட்டில் போவேன். ஆமாங்க, பொண்ணு பையனுக்கு அப்பா பொண்ணு கிட்ட சொல்றாரு, பாருங்க பையன் வெறும் கிளப்புன்னு வச்சுறாரு. அது லஞ்சமான அர்த்தம் சார். லஞ்சத்தை குவாலிஃபிகேஷன் ஆகிற பரபர சார்ப்பா இல்லை, எல்லாமே பணம் தான் சார். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து தரகர் வந்து நிச்சயத்துக்கு மேலே ஓடி வந்து பொண்ணு அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா மன்னிச்சிருக்கோம்மா, நான் தான் பையனை பார்த்தேன், இப்போதான் கேள்விப்பட்டேன் பையன் சனிக்கிழமை ஒரு டீப்பர் சொல்லுவாங்க, இப்போதான் கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லது. அது பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது. இப்போ யாரும் புரியல, பொண்ணுக்கு அம்மாவே மாதம் 2 1 குடிக்கிறோம். இந்த பையன் மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம், குடிச்சா என்னக்கா போயிடுது. அப்போ என்ன ஆயிடுச்சு? பணம் இருந்தால் போதும் சார், எது வேணாலும் பண்ணலாம் சார். அதுதான் விழுந்தவங்களை பற்றி சொல்லணும். உறவுகள் என்ன கஷ்டம் சார். முன்னெல்லாம் எப்படி சார் வீட்டுக்கு போனால் எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க, இப்போ அப்படின்னா கிடையாது. எங்கள் அத்தை வீட்டுக்கு போனால் என்ன ஃபோன் பண்ணாமல் வந்துட்டு ஏறுவாங்க. அந்த கிரீன் டீயை கண்டுபிடிச்சவ எவன் தெரியும்? தயவு செஞ்சு சொல்கிறேன், கிரீன் டீ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் குடிங்க, விருந்தாளி எல்லாம் கொடுக்காது. அவங்ககிட்ட கேள்வி, கிரீன் டீ குடிப்பியாங்க? எங்க அத்தா போய் கிரீன் டீ, அதை ரொம்ப அநியாயம் சார். கிரீன் டீ அந்த 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 டீ போட்டில் எப்போ அவங்க வந்து தெரியல, அது கிட்ட நாத்தடிக்கல, ரொம்ப நாள் தமிழ்ந்தே வச்சுங்க. அது ரொம்ப கொடுக்க முடியாதுங்க, கம்மி பைசா வந்துட்டா ரொம்ப கொடுக்கணும்னு உள்ளே பிடிக்கும், ரொம்ப கஷ்டம். அந்த டீயை கொடுத்துட்டு போகும்போது கஷ்டம் செய்வோம்ப்பா, மெயின் கேட்ட கண்ட நாய் உள்ள வருது. ஒரு காலத்துல உறவுகள் வந்தா கொடுக்கறதுக்குன்னே வெள்ளி கிளாஸ் வச்சிருப்போம் வீட்டில், உறவுகளுக்கு வெள்ளி டம்ளர்ல கொடுப்போம். இப்போ உறவுகள் வந்தா டிஸ்போசபிள் கிளாஸ்ல கொடுக்குறோம். உறவுகளே இப்போ டிஸ்போசல் ஆயிடுச்சு சார். அதனாலதான் வந்த வம்பு இதெல்லாம். உண்மையிலே சொல்லுங்க, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உறவே வாங்கணும் ஒட்டி விளக்குறோம் சார். 1947 நம்மளுக்கு சுதந்திரம், 1950 இந்திய அரசு கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணோம். என்னன்னு, இனிமேல் கணவர்கள் யாராவது அடித்தால் மனைவிகள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வன்கொடுமை திட்டம் சட்டம் அப்படின்னு ஜிஓ இஷ்யூ பண்ண முதல் நாளே 300 கேஸ் சார் தமிழ்நாட்டில் மட்டும். அதான் தீர்ப்பு பண்ணிக்கிறாங்க லேடிஸ். இந்த மாதிரி சட்டம் உடனே எல்லாம் கீழே விழுந்து வந்துட்டாங்க. அப்படி நான் இதை சொல்றேன், 47 இதுவரைக்கும் கணவன் அடிக்கிறான், மாமனார் அடிக்கிறார், மாமியார் அடிக்குது, நாத்தனார் தொல்லை பண்ணுது, இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்குற லேடிஸ் இந்தியாவில் எந்த லேடிஸாவது எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்காவது போய் என்னுடைய கணவன் வருமானத்திற்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவரை விசாரணை செய்யுங்கள் எந்த லேடிஸாவது இதுவரையும் சொல்லியிருக்கா சொல்லுங்க? சொன்னதே கிடையாது. ஏன் நாங்க சொல்றதே அவ்வளவு. அடுத்த சீட்டு பக்கத்து சீட்டுக்கார எவ்வளவு வாங்கிட்டு நீங்க அப்படிதான் சார். கணவன் வானான்னு கோர்ட்டுக்கு போறாங்க சார், கணவன் வானான்னு கோர்ட்டுக்கு போறாங்க, அந்த உறவே வானான்னு கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனாலும் ஜீவனாம்சம் வேணும்ன்றாங்க. அது பணம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. நான் ஒண்ணு சொல்லுங்க, பணம் இருந்தால்தான் மனுஷனாவே மதிக்கிறான் சார். ஒரு வீட்டில் காலிங் அடிக்குது, வீட்டில் ரிட்டையர் ஒரு பெரிய இருக்கிறாரு, போய் கதவு தட்டாரு, வாசல் இருக்கிற பையன் அவர் பார்த்து கேட்குறா, வீட்டில் யாருங்க 65 வயசு